அதாவது விரும்பிய பொண்ணுகளெல்லாம் அவங்களோடலாம் உடலுறவுச்சிக்கிட்டா நிறைய பொண்ணுங்கிட்ட உடலுறவுச்சிக்கிட்டா ஆசை அடைக்கிடலாம். விரும்பியவர்களுடனெல்லாம் உடலுறவு வைத்து கொண்டால் ஆசை அடக்கி விடலாம் அப்படின்னு நினைக்கிறது இந்த ஆடம்பர மோகங்கிறது. அதான் எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும், எல்லாத்துலேயும் இந்த வாழ்க்கையில் உள்ள எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுட்டா ஆசை அடைக்கிடலாம், மனசு ஆசைப்படுறதெல்லாம் அனுபவிச்சிடணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அனுபவிச்சா ஆசைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஆசை, பெண் மீதான ஆசை எப்படி அடக்கிறது, காமத்தை எப்படி அடக்குவது, அப்போ நிறைய பொண்ணுகளை நீ அனுபவிச்சிரு, அப்போ மனசு திருப்தி அடைஞ்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு விபச்சாரம் அப்படி இப்படின்னு போயிட்டு நிறைய பணத்தை சம்பாதிச்சு நிறைய பொண்ணுங்களை அனுபவிக்கிறது, அல்லது பொண்ணுங்களும் தன்னை நிறைய ஆண்களை அனுபவிச்சிட்டா தனக்கு இருக்கிற காம உணர்ச்சி அடங்கி போயிடும் அப்படின்னு பெண் நினைக்கிறதும், இதுக்கெல்லாம் தீர்வே கிடையாது. நீ எப்போ தெரியுமா உனக்கு அந்த ஆசைகள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்? காமம் என்பது எப்போ கட்டுப்படும் அப்படின்னா, நீ உண்மையாக இருக்கணும். ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கும்போது காமம் ஒரு ஒரு விஷயமாகவே ஒரு சாதாரண விஷயமாக மாறி போயிடும். அதை விட்டுப்பட்டு நீ இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும் அப்படின்னா உனக்கு ஆசைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல் தான் காமம் எப்படி நீ ஒரு காமத்தில் எளிமைங்கிறது ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கிறது. காம விஷயத்தில் நீ யாருக்கும் உண்மையாக இல்லாமல் புதுசாக டெய்லி ஒரு பொண்ணு, நிறைய கோடீஸ்வரன்லாம் என்ன பண்ணுவான், அவன்கிட்ட இருக்கிற நிறைய பணத்தை வச்சுக்கிட்டு இதை தான் பண்ணிட்டு கிடப்பான். நிறைய பொண்ணுங்க, அடிக்கடி பொண்ணுங்க அப்படி இப்படின்னு போயிட்டு அதுக்குன்னு ஒரு கூட்டம், அதுக்குன்னு ஆட்கள் டீசெண்டாக போய், அப்போது அப்படி இருக்கும்போது உனக்கு அந்த ஆசைகள் அடங்கவே அடங்குது. புதுசாக அடுத்தடுத்து நீ யாருக்குமே உண்மையாக இருக்க மாட்டேன். அதனால் உனக்கு காமங்கிறது கட்டுப்பாட்டுக்குள்ளே வரவே வராது. அப்போ அது ஒரு ஆடம்பரம், காமம் சார்ந்த ஒரு ஆடம்பரம், காம ஆடம்பரம் அப்படின்னு வச்சுக்கலாம், ஆடம்பர காமம் அப்படின்னு வச்சுக்கலாம். எளிமைங்கிறது என்னது? அந்த உணர்ச்சிகளை நீ அடக்கணும் அப்படின்னா அதற்கு எளிய வழி இருக்குது. உண்மையாக இருக்குது, ஒருத்தருக்கு உண்மையாக இருக்குது. இப்போ நிறைய பொண்ணுகள் அப்படின்னா நீ உடல் ரீதியாக சிந்திக்கிற, இன்றைக்கி ஒரு பொண்ணு, நாளைக்கு ஒரு பொண்ணு, அப்போ என் காம உணர்ச்சி நான் வாழ்க்கையை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ உடல் ரீதியாக சிந்திக்கிற. ஒரு உணர்வு ரீதியாக அன்பு, பாசம், நமக்காக ஒருத்தர் உண்மையாக இருக்கிறாங்களா, அதான் பெருமை. நீ இன்றைக்கி ஒரு பொண்ணோட அனுபவிக்கலாம், நாளைக்கு அவள் பணம் கொடுக்குற இன்னொருத்தரை தேடி போயிடுவாள். அப்போ அது உனக்கு பெருமை கிடையாதுல்ல. அது எப்படி? அது மாதிரி இன்றைக்கி உங்கூட ஒருத்தன் வரான் அப்படின்னா, ஒரு பொண்ணோட பார்வையில் இன்றைக்கி ஒருத்தன் வரான்னா அவங்ககிட்ட நீ பணம் வாங்குற, அதுபோல் அவன் நாளைக்கு இன்னொரு பொண்ணுக்கிட்ட பணத்தை கொடுத்து போயிடுவான். அப்போது உண்மையாக இல்லை, அது உனக்கு பெருமை கிடையாது. ஆனால் பணம் எதுவும்லாம் ஆசைப்படாமல் உண்மையாக இருக்கிறாங்க பாருங்கள், அந்த உறவு தான் பெருமையானது. அதாவது எனக்காக ஒருவர் உண்மையாக இருக்கிறார், எனக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கார் அப்படிங்கிறது உனக்கு பெருமை. அதுபோல் நீ ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கிற அப்படிங்கும்போது அது அவங்களுக்கு பெருமை. இந்த மாதிரி உண்மை இதில் தான் அந்த காமம் என்பது அடங்கும். அந்த காம உணர்ச்சியை நீ கட்டுப்படுத்த முடியும். இப்போ ஒரு விபச்சாரம் பணம் கொடுத்து நீ போகிற அப்படின்னா, நீ உடலுறவு வச்சுக்கிட்டு வந்துடுவேன். மற்றபடி அந்த பொண்ணுக்கு நீ எந்த பொண்ணு கூட நீ உடலுறவு வச்சுக்கிறியோ அந்த பொண்ணுக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் போச்சு, காய்ச்சல்னால், அப்போ காய்ச்சலாக உனக்கு நாளைக்கு அப்போ வரேன், எப்போ நீ உடம்பு சரியில்லைன்னு சொல்லு, அப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் நீ ஒரு மனைவின்னு வரும்போது, ஒரு கணவன் மனைவின்னு வரும்போது ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா அந்த ஒரு கஷ்டத்துலேயும் கூட நிற்பாங்க. இதுதான் விபச்சாரத்துக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். விபச்சாரங்கிற ஒரு காரியகாரத்தனமானது. உடம்பு நல்லா இருக்கா, இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கா, அப்போ நான் இன்றைக்கி வரட்டா அப்படின்னு கேட்பான். அப்போது அதுவே உனக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லையா, என்னம்மா நீ உடம்பு ஒழுங்காக பார்த்துக்க, சரி எப்போ உடம்பு சரியாதோ அப்போ என்ன கூப்பிடணும். அப்போ ஒரு துன்பம்னு வரும்போது, அது மாதிரி இளமை இருக்கும்போது தான் அந்த விபச்சாரங்கிறது இங்கே நடக்கும். வயசாகிடுச்சா அவனுக்கு, அப்படியா, அப்போ வேறு யாராவது தான் பார்க்கணும், இளமையாக வேறு யாரையாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவனுக்கு வயசானாலும் பரவாயில்ல, இவன்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு இவன் இளமையான வேற ஒரு பொண்ணை பார்ப்போம். அப்போ முதுமை அப்போ நீ உண்மையாக ஒருத்தருக்கு இருக்கும்போது தான் அவங்க வயசானாலும் அவங்க கூட தான் இருக்க போகிறாங்க. வயசானாலும் கூட இருந்துக்கிட்டு உண்மையாக இருக்க போகிறோம். உடம்பு சரியில்லைனாலும் உடம்பு நல்லா பார்த்துக்கிட்டு அது கூட இருந்து பணிவிட, இதெல்லாம் இந்த உண்மையாக இருக்கிற உறவில் தான் இருக்குது. அப்போ இதுதான் உண்மையான அன்பு. இந்த விபச்சாரங்கிறது வெறும் காரியகாரத்தனமானது. ஒரு நன்றி விசுவாசம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதில் அன்புங்கிறதே கிடையாது. இப்போ அன்புங்கிறது உண்மையாக இருக்கும்போது தான், அந்த உண்மைக்கு தான், அந்த அன்புக்கு தான் அந்த காமம் அடங்கும். அந்த காமம் என்பது அன்புக்கு தான் அடங்கும், பாசத்துக்கு தான், உண்மையான அந்த இதுக்கு தான் அடங்குமே தவிர,
இந்த மாதிரி அனு இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் அனுபவிச்சுட்டா அந்த காமத்தை அடைக்கிடலாம், திருப்தி அடைந்து விடலாம், வாழ்க்கை அனுபவித்த திருப்தியை பெற்று விடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து அதுக்கு எல்லையே கிடையாது. அதுக்கு அது உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் பேராசை. அதுபோல் இந்த உலகத்தில் உள்ள எல்லா இன்பத்தையும் ஆசையும் அடைக்கணும்னு சொல்லி ஆடம்பரமாக வாழ்கிறது அப்படின்னா அது வந்து இந்த உலகத்தில் புதுசு புதுசாக நிறைய இன்பங்கள் இருக்குது. அதனால் வந்து நம்ம ஒரு எளிமையான வாழ்க்கை வாழணும். இருக்கிற இப்போ நீ வந்து உதாரணத்துக்கு நான் என்ன சொன்னேன், மனுஷங்க என்ன பண்ணுறானுங்க, உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் போய் பார்த்துடணுன்னு நாடோடித்தனமாக அலைகிறான். அங்கே போகிறான், இங்கே போகிறான், எல்லாத்தையும் பார்க்குறான். எல்லாத்தையும் அண்டார்டிகா போகிறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான். ஆனால் நீ வந்து உலகத்தில் பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. அப்புறம் விட்டால் விண்வெளிக்கு கூட போகலாம். அப்படி தான் பண்ணிகிட்ருக்கானு மனுஷன். நீ உன் ஊருக்கு உண்மையாக இரு. உலகத்தில் எங்கேயும் ஏதாவது ஒன்று புதுசாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும், புதுசாக இருக்க தான் செய்யும். உலகத்தில் எல்லாமே புதுமையாக நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. அதனால் நீ என்ன பண்ணு, உன் ஊரில் உன் ஊரில் நிலையாக வசித்து அந்த ஊரில் நிறையா இருக்குது, அந்த ஊரில் போய் நீ நிறைய பாரு. உன் ஊரில் நீ தினம் தினம் பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. உன் ஊரை சுற்றி ஒரு 2-3 கிலோமீட்டரில் அதை சுற்றி அதில் நீ சந்தோஷப்படு. உன் ஊருக்கு நீ உண்மையாரு. அதுபோல் உன் மனைவிக்கோ கணவனுக்கோ உண்மையாரு. அவங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய பரிமாணங்கள் இருக்கும். அதை நீ தேடு, அவங்களுக்குள்ளே போய் தேடு. அப்படி இல்லாமல் நீ அவங்களுக்கு உண்மையாக இல்லாமல் உலகம் மனுஷன் நாடோடித்தனமாக அலையிறான். இங்கேருந்து அங்கே போகிறான், சென்னைக்கு போகிறான், சென்னையிலேருந்து அமெரிக்கா போகிறான், அமெரிக்காவிலேருந்து லண்டனில் போய் வாழலான்னு நினைக்கிறான். அப்படி இப்படின்னு இப்படி போயிட்டே இருக்கான் பாருங்கள். உண்மையாக இருக்க மாட்டேன்றான், வாழ்கிற பகுதிக்கு உண்மையாக இருக்க மாட்டேன். அதனால தான் வந்து ஒரு வாழ்கிற பகுதிக்கு உண்மையாக இருக்கிறது கிடையாது, மொழிக்கு உண்மையாக இருக்கிறது கிடையாது. அப்போ அந்த மாதிரி நாடோடித்தனமான ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அது ஒரு விபச்சாரம் தான். அது விபச்சாரிக்கிட்ட போகிற மாதிரி. விபச்சாரி எப்படி ஒரு மனைவிக்கு உண்மையாக இல்லாமல் கணவனுக்கு உண்மையாக இல்லாமல் வேறு ஆட்களை தேடி போகிறாங்களே ஒரு விபச்சாரம், அதுபோல் தான் நாடோடித்தனமான வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு விபச்சாரம். நீ படிப்பு காரணம் காட்டி, தொழிலை காரணம் காட்டி வெளிநாடுகளுக்கு போகிறது, அங்கேருந்து இங்கே வர்றது, வெளியூர்களுக்கு போகிறது, அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஊரில் நிலையாக வாழணுன்னு ஆசைப்படும். அது ரொம்ப கஷ்டம். அதனால் அதுதான் சரியானது. உன் ஊரை சுற்றியே ஒரு 4-5 கிலோமீட்டரில் சுற்றி பாரு, புதுமையாக இருக்கும். இந்த பக்கம் போனால் அங்கே ஒன்று இருக்கும், அந்த பக்கம் போனால் இங்கே ஒன்று இருக்கும். அப்படி அதில் வந்து நீ சந்தோஷப்படு. அதில் திருப்தி அடையாமல் சுற்றி பார்க்கணுன்னா அது குற்றாலம்தான், அதில் சுற்றி பார்க்குறதா இருந்தால் அது கொடைக்கானல் தான், ஏற்காடு தான், ஒகேனக்கல் தான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்குது இங்கே இருக்குது நீ போயிட்டே இருந்தால் அது ஆபத்தானது. அப்படி போகிறதுல நிறைய ஆபத்து இருக்குது, விபத்துகள் ஏற்படலாம். அப்போ அப்படிலாம் போனால் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. அதை விட நீ என்ன பண்ணு, உன் ஊரை சுற்றி பாரு, நடந்து போய் பாரு. காசே இல்லை, செலவே பணமே தேவையில்லை. நீ நடந்தே போய் இந்த பக்கம் போகலாம், அந்த பக்கம் உன் ஊரே நல்லா சுற்றி பாரு. அதனால் அந்த மாதிரி மனிதர்கள் ஒரு எளிமையாக ஒரு விஷயத்துக்கு உண்மையாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பாதுகாப்பாக வாழ முடியும். சும்மா வந்து உலகத்தில் எல்லாத்தையும் பார்த்துடணும் அப்படின்னு நினச்சா இந்த உலகத்தில் அவ்வளோ இன்பம் கொட்டி கிடக்குது. அப்படிலாம் பார்த்துட்டு நமக்கு வாழ்க்கை போதாது. அப்படி பார்க்கும்போது தான் நம்ம உறவுகளை பிரிஞ்சிருவோம். உறவுகளை எல்லாத்தையும் பார்த்துடணும், இந்த உலகத்தில் எல்லா இன்பத்தையும் பார்த்துடணும் அப்படிங்கும்போது உறவுகள் உனக்கு வந்து யாரும் உண்மையாக இருக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு நீ உன் ஊருக்கு அதான் உறவாக இருந்தாலும் சரி, அது ஊராக இருந்தாலும் சரி. அதனால் இது போதும், திருப்தி அடையணும். மனுஷங்க வாழ்க்கை இதுக்கு இது தேவை. ஒரு ஊரில் ஒரு வாழ்க்கை நிலையாக ஒரு இடத்துல வாழணும், உறவுகளுக்கு உண்மையாக இருக்கணும். இதை விட்டா அது, அதை விட்டா இது அப்படின்னு சொல்லி அலைபாயாமல் ஒரு நிலையாக ஒரு இடத்துல வாழும்.